பிரபஞ்சத்தின் ஆதியிலிருந்து இன்று வரை நல்ல தொடக்கமாகவும் தடைகளை அகற்றக்கூடிய சக்தியாகவும் விளங்கும் நான், என்னுடைய தெய்வீக முகத்தை எப்பொழுதும் சிரிப்புடன் வைத்திருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையையும் ஒளியால் நிரப்புவேன் என்பது என்னுடைய வாக்குறுதி. இந்த பதிவை கேட்ட 60 நிமிடத்தில் நீ எதிர்பார்த்த அந்த நற்செய்தி உன்னை வந்து மகிழ்விக்கும். நீ எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் உன் பிரச்சனையின் முடிவு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நான் இருக்கையில் உனக்கு இருக்கும் அத்தனை தடைகளும் நீண்ட காலம் தங்கிவிடாது. நாம் எத்தனை திட்டங்களை போட்டாலும் சில சமயம் உடனே நிறைவேறாமல் போய்விடுகின்றது. அதற்காக வாழ்க்கை நின்றுவிடுமா என்ன? நான் உனக்கு சொல்லுகின்ற பாடம் தாமதம் என்றால் அது தோல்வி என்று அர்த்தமில்லை. உண்மையில் தாமதம் என்பது நம் வாழ்க்கை இன்னும் அழகாக மலர காத்திருக்கக்கூடிய நேரம்தான் அது. இந்த பதிவை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் பேரதிர்ஷ்டனுடைய கதவு இன்று என் கரங்களால் உன் வாழ்க்கையில் திறக்கப்பட்டிருக்கின்றது என்பது அர்த்தம். அடுத்த 60 நிமிடங்களில் நல்ல செய்தியை நீ கேட்கப் போகின்றாய். உனது மனது இருந்த அந்த கவலை எல்லாம் கரைந்துவிடும். இது என் சத்திய வாக்கு. தொடக்கம் நன்றாக இருந்தால்தான் பாதை தானாக சீராகும். வாழ்க்கையில் எந்த பணியையும் தொடங்குவதற்கு முன்னால் மனதில் நல்ல எண்ணத்தையும் நம்பிக்கையையும் விதை போல நட வேண்டும். தடைகள் வந்தால் அதிலிருந்து தப்பிக்க நினைக்காமல் எதிர்கொண்டால் மீண்டும் அதை சந்திக்காமல் இருக்கலாம். விநாயகர் நான் விக்னங்களை அகற்றுபவன் என்பதால் நான் அனுமதிக்கும் சோதனைகள் கூட உனக்கு வலிமையை தான் கொடுக்கின்றது. எந்த ஒரு விஷயமானாலும் அவசரப்பட்டு தீர்மானத்தை எடுக்காமல் இரு. பசும் பொன் உருகி வடிவம் பெற நேரம் எடுப்பது போல நல்ல பலன்களும் மெதுவாக தான் உருவாகும். எப்பொழுதுமே நன்றி உணர்வோடு இரு. நன்மையை பெருக்கும் விதை அதுதான். ஏற்கனவே பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறினால் பிரபஞ்சம் உனக்கு இன்னும் அதிக நன்மைகளை தரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு முறைதான் தோல்வியடைந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்பதற்கான வலிமையை நான் கொடுத்திருக்கின்றேன். நீ இன்று செய்யும் ஒரு சிறிய நல்ல செயல் நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி கதவுகளை திறக்கக்கூடியதற்கான சாவி. உன்னுடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகின்ற மருந்தை போல இன்னும் 60 நிமிடங்களில் நற்செய்தி கிடைக்கும். எந்த செய்தியையும் பெறுவதற்கு முன்னால் கவனிக்க வேண்டியவை உன் மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது. ஓம் விநாயகாய நமக என்ற மந்திரத்தை சில நிமிடங்கள் மனதிற்குள் சொல். வரும் நற்செய்தியை மனமாற வரவேற்க தயாராகு. சில நாட்களாக நீ காத்திருக்கும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆழமாக சிந்திக்கின்றாய். மனதுக்கு பிடித்தவரிடமிருந்து அந்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வேண்டும் என்று மனமாற விரும்புகின்றாய். உன்னுடைய முயற்சி எதுவும் வீண் போகவில்லை என்பதற்கான உறுதிதான் உன் மனதில் தோன்றக்கூடிய அந்த மாற்றங்கள். உன்னுடைய பொருளாதார நிலைமையை சிறிது சிறிதாக நான் மேம்படுத்துவேன். உன்னுடைய வருமானம் உயரும். வீண் செலவுகள் விரயங்கள் அனைத்தும் அறவே நீங்கிவிடும். சுப காரியத்திற்கான செலவுகள் நிகழும். நீ நினைத்த பாதை இன்னும் மலராதது போல தெரிந்தாலும் நான் வைத்திருக்கும் வழி இன்னும் அழகானது. உன் மனதில் நம்பிக்கையின் விளக்கை ஏற்றும் சக்திதான் 60 நிமிடங்களில் நீ பெறக்கூடிய இந்த நற்செய்தி. அந்த ஒளி உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை இனி வழி நடத்தும். உன்னுடைய மனம் எதை விரும்புகின்றதோ அதை ஆழமாக நீ நினைக்கும் பொழுது தானாக அது உன்னோடு ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கப்படுவது உறுதி. அதனால் நீ எதை எண்ணுகின்றாய் என்பதில்தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று இந்த பதிவை நீ கேட்கின்றாய் என்றால் அது சாதாரணமான விஷயமாக நிச்சயம் இருந்து முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய மாற்றத்தின் வாசல் இன்று திறந்திருப்பதற்கான தருணம். உன் மனதில் இருக்கும் கவலைகள் அதை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் முன்னிலையில் அவை வைத்து விட்டால் பனித்துளி போல கரைந்து போய்விடும். ஏனென்றால் நான் விக்னங்களை அதாவது தடைகளை நீக்குகின்ற விநாயகன். என்னுடைய உறுதி ஒன்றுதான். நீ ஒரு பொழுதும் தனியாக இல்லை. நீ எங்கே இருந்தாலும் என்னை அழைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன். நல்ல செய்திக்காக காத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். என்னுடைய ஆசிர்வாதம் சத்திய வாக்காக மாறி உன் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக அமைந்துவிடும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கால வரையறை உண்டு.
அது முடியும் தருணத்தில் நீ அந்த கஷ்டத்தை நினைத்தால் கூட அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மாறிவிடும். மனிதனின் வாழ்க்கை நடக்கும் நிகழ்வுகளால் மட்டுமல்ல, அவற்றை எதிர்கொள்ளும் மனநிலையில்தான் உருவாகின்றது. நம்பிக்கை வைத்தால் அதிர்ஷ்டம் வர காத்திருக்காது, அது ஓடி வரும். ஒரு நல்ல தொடக்கம் 1000 நல்ல பலன்களுக்கு அடிப்படை. பிரபஞ்சம் உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் தரும். தாமதம் என்றால் அது உனக்கு சிறந்ததை தருவதற்கான ஏற்பாடாக அமைந்து கொண்டிருக்கின்றது என்று நம்பு. சில நேரங்களில் நீ நினைக்கலாம், என் பிரார்த்தனை நான் கேட்டது இன்னும் தாமதமாகுமா, கிடைக்குமா என்று. உனக்கு தெரியாத ஒன்று உண்டு. உனக்காக நடத்தும் ஏற்பாடுகள் உன் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. நீ நினைத்ததற்கும் எதிர்பார்த்ததற்கும் அப்பாற்பட்டது. ஒரு விதை முளைக்க நேரம் எடுக்கின்றதல்லவா? உன் ஆசைகள் நனவாகும் நேரமும் ஒரு திட்டப்படிதான் நடக்கின்றது. அந்த திட்டத்தின் முக்கியமான நாள்தான் இன்று. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி தொலைபேசி மூலமாகவோ, உனக்கு பிடித்த ஒரு நபர்கள் மூலமாகவோ, அல்லது உனக்கு தெரியாத நபர்களின் மூலமாகவோ, யார் மூலமாக இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான நற்செய்தி உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். உன் மனத்தை, உன்னுடைய மனதினுடைய அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தகவல் அது. எதிர்பாராத வழியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது. ஓம் விநாயகாய நமக என்று 21 முறை மனதில் ஜெபி. நல்ல செய்தி தானாக வரும். மனதில் நின்று நீ எனக்கு நன்றி சொல்வாய். வந்த செய்தி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது உனக்கு பெரிய நன்மைக்கு தான் வித்தாக இருக்கும். உன்னுடைய மன உறுதியை அது அதிகரிக்குமாறு நிச்சயம் இருக்கும். வாழ்க்கை ஒரு ஓவியம் போல. சில நேரங்களில் நிறங்கள் மங்கி இருக்கும், சில நேரங்களில் வெளிர்ந்து ஒளிரும். அந்த ஓவியத்தின் இறுதி படம் அழகாக இருக்க நான் பக்கத்தில் இருக்கின்றேன். புதிய தொடக்கத்தின் நேரம் உன் மனதை மகிழ்விக்கும் செய்தி, பெரிய மாற்றத்தின் முதல் படி. உன் கையை பிடித்து நான் அழகான பாதைக்கு உன்னை வழிநடத்துகின்றேன். உன் மனம் அமைதி பெறும், முயற்சிக்கு பலன் கிடைக்கும், அதிர்ஷ்டம் திறக்கும். உன் உழைப்பை இனி எல்லோரும் பாராட்டுவார்கள். உன் நம்பிக்கை உயரும். எந்த சவாலாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை கிடைத்துவிடும். ஒவ்வொரு முறையும் நீ என்னை நினைக்கும் பொழுது 1000 நன்மைகளை நான் உனக்கு வழங்குகின்றேன். என்னுடைய அருட்பார்வை உன் வாழ்க்கையில் நிறைந்து இருப்பதால் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நீயே முறியடித்து வென்று காண்பிப்பாய். உன்னுடைய தற்காலிக பிரச்சனைகள் எல்லாம் நொடி பொழுதில் இப்பொழுது கரைந்து விடும், மாயமாகிவிடும், தொலைந்து விடும். துன்பங்கள் தொலைந்து இன்பங்கள் உன் வாழ்வை வந்து நிரப்பும். மகிழ்ச்சி பொங்க ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு சந்தோஷம்தான். என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும். நல்லது நடக்கும்.